என்னாச்சு நம்ம பேபிக்கு? எதுக்காக இவ்வளவு பதட்டமா பேசுறா? ஒருவேளை நம்மளை அட்டாக் பண்ண மாதிரி அங்க சுரபியையும் என்று நினைத்தவன் அதற்கு மேல் சிறிதும் கூட யோசிக்க மனதைரியம் இல்லாமல் அவளிடமே, பேபி என்னாச்சு? எதுக்காக இவ்வளவு பதட்டமா பேசுற? ஏதாவது பிரச்சனையா என்று அவன் கேட்டான். விக்ரம், மார்னிங்ல இருந்து இங்க ஒரே ப்ராப்ளமா இருக்குது. எல்லாமே கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. நீ எவ்வளவு சீக்கிரமா இங்க வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வா. நான் இன்னைக்கு மார்னிங் 10 o'clock நம்ம கம்பெனி ஷேர் வேல்யூ டவுன் ஆச்சு. உடனே நான் நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு ஒரு மீட்டிங்காக வர சொல்லி இருந்தேன். ஆனா இப்ப வரை யாருமே வரவே இல்லை. என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்க்குறப்போ அவங்களோட ஷேர் எல்லாத்தையும் லத்தீன் கம்பெனி கிட்ட கொடுத்துட்டதா சொல்றாங்க. அப்படின்னா இப்போ நம்ம கம்பெனி மொத்தமாவே அந்த லத்தீன் குரூப் கைக்கு போயிட்டதா தானே அர்த்தம். இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. இதுல பயங்கரமான விஷயமே என்னன்னா, அந்த லத்தீன் கம்பெனியோட மோதுறதுன்னா நான் இதை எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு புரியவே இல்லை. என்னால் இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல விக்ரம். இதை பத்தி நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே ரொம்ப ப்ரெஷரா இருக்கு விக்ரம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ எங்க நம்ம கம்பெனி கைவிட்டு போயிடுமோன்னு. எனக்கு இந்த கம்பெனி கைவிட்டு போயிடக்கூடாது விக்ரம். நான் இப்போதான் இதுல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்காக பல விஷயங்களை ரிசர்ச் பண்ணி ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆகி முன்னேற்பாடோட இருக்கேன். இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு அடி விழுந்துச்சுன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்டா. நான் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போறேன்னு தெரியல விக்ரம் என்று மூச்சு விடாமல் புலம்பினாள் சுரபி. அவள் மனதிற்குள் தனது கம்பெனி தன் கைவிட்டு போகக்கூடாது, எப்படியாவது தன் வாழ்வில் இந்த கம்பெனியை மிக உயர்ந்த நிலையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வெறித்தனமும், அதே சமயம் இப்பொழுது நிகழ்ந்திருக்கும் பிரச்சனை அவள் மனதிற்குள் பயத்தையும் பதட்டத்தையும் கொண்டு வந்துள்ளதை விக்ரமால் எளிதாக உணர்ந்து கொள்ள முடிந்தது. பிரச்சனை தான் நினைத்ததை விட சாதாரணமானது என்பதை உணர்ந்து நிதானத்திற்கு வந்து அவளிடம், என்ன பேபி நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? இது சாதாரண விஷயம். இதை உன்னால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு பேபி. ஏன் தெரியுமா? நீ அந்த அளவுக்கு திறமையான பொண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் நீ உனக்குள்ள இருக்கிற பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நீ தைரியமான பொண்ணா மாறு. அதுக்கப்புறம் நிதானமா உட்காந்து யோசிச்சு உன்னால இந்த விஷயத்தை ஈஸியா சால்வ் பண்ண முடியும் பேபி. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. அதுக்கப்புறம் நான் சொன்னதை பத்தி யோசிச்சு பாரு, புரியுதா என்று அவன் அவளுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் வருமாறு பேச அவனுடைய அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அவளிடம் ஒர்க் அவுட் ஆனது. ஓகே விக்ரம், நீ சொன்னது மாதிரி நான் பண்ணுறேன். இப்போ நீ பிஸியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீ உன்னோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நைட் நீ வீட்டுக்கு வா. நாம் நைட் டின்னரில் மீட் பண்ணலாம். அப்போ நான் உனக்கு எல்லா பிரச்சனையும் இன்னும் கிளியராக சொல்கிறேன் என்று சொன்னாள். சிறிது நேரத்திற்கு முன்பு பேசிய சுரபியின் குரலில் இருந்த பதட்டத்திற்கும் இப்பொழுது பேசிய சுரபியின் குரலில் இருக்கும் நிதானத்திற்கும் உள்ள வேற்றுமையை புரிந்து கொண்டவனின் உதட்டோரத்தில் மெல்லிய புன்னகை ஒன்று மலர்ந்தது. தட்ஸ் மை பேபி. இப்படிதான் எது சொன்னாலும் டக்குன்னு கேப்சர் பண்ணிக்கணும். அட, அவங்க எல்லாம் ஒரு ஆளே இல்லை பேபி. அவனுங்களை நினைச்சு நீ எதுவும் ஃபீல்லாம் பண்ணிக்காத, ஓகேவா? டேக் கேர். என்ன ப்ராப்ளம்னாலும் எனக்கு கால் பண்ணு. இப்போ நீ இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு மட்டும் யோசிச்சுட்டு இரு. நான் என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு சீக்கிரமா உங்ககிட்ட வந்துடுறேன், ஓகேவா என்று அவன் சொல்ல அவளும் சரி என்று சொல்லிவிட்டு ஃபோன் காலை கட் செய்தாள். அதன் பின் விக்ரம் நேராக நந்தகுமாரை அட்மிட் செய்திருந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இறங்க, அங்கே அவனுக்கு முன் கிட்டத்தட்ட 10-15 ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் நின்று கொண்டு இருந்தது. அங்கிருந்து 8வது ஃப்ளோருக்கு சென்றவன் அங்கே சேரில் லூசிஃபரும் ராக்கெட் ராஜாவும் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு அவர்கள் அருகில் சென்றான். விக்ரம் அங்கு வந்ததை பார்த்த ராக்கெட் ராஜா மிகுந்த பதட்டத்துடன் அவன் அருகில் வந்து, விக்ரம் சார், உங்களுக்கு எதுவும் இல்லையே என்று அக்கறையுடன் விசாரித்தான். மெல்லியதாக சிரித்த விக்ரம் அவனை பார்த்து, எனக்கு ஒன்றும் இல்லை ராக்கெட் ராஜா, நான் சேஃபாக தான் இருக்கேன். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? நந்தகுமார் இப்போ எப்படி இருக்காரு? டாக்டர் என்ன சொன்னாங்க என்று அவன் கேட்க, ஐ எம் ஆல்ரைட் விக்ரம் சார், பட் நந்தகுமார் தான் ஷூட் பண்ணதில் 2 புல்லட் அவரோட நெஞ்சில் பாஞ்சிடுச்சு. சப்போஸ் அது இதயத்தில் போய் இருந்தா அவர் உயிருக்கு ஆபத்தாயிருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இல்லை. இப்போ உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அவர் நார்மலாக தான் இருக்காரு. ஆனாலுமே அவர் இன்னும் ரெக்கவர் ஆக 2 months கிட்ட ஆகும், அப்படிதான் டாக்டர் சொல்லியிருக்காங்க என்று ராக்கெட் ராஜா சொன்ன பின்புதான் விக்ரம் மனதிற்கு நிம்மதியாக இருந்தது. உண்மையாவே நந்தகுமார் எனக்கு ரொம்ப விசுவாசமானவன். அதே சமயம் என் மேல நிறைய மரியாதையும் பாசமும் வச்சிருக்கிற ஒரு ஆளு. அப்படிப்பட்ட நந்தகுமார் உயிருக்கு ஏதாவது ஆகியிருந்தா நிச்சயமா எனக்கு சாகிற வரைக்கும் அது குற்ற உணர்ச்சியாவே தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா உண்மையாவே இது கடவுள் புண்ணியம்தான். நந்தகுமார் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரல. ரொம்ப சந்தோஷம்
என்று நினைத்து நிம்மதி அடைந்தான். அதன் பின் ராக்கெட் ராஜாவிடம், இப்ப போய் நாம நந்தகுமாரை பார்க்கலாமா, டாக்டர் உள்ள போகலாம்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா என்று கேட்க, எஸ் சார், நம்ம உள்ள போகலாம். டாக்டர் இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாங்க. நாங்க உள்ள போக போன டைம் தான் நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. வாங்க நம்ம போய் இப்பவே அவரை பார்க்கலாம் என்று சொல்லி நந்தகுமாரை பார்ப்பதற்காக விக்ரம், ராக்கெட் ராஜா, லூசிஃபர் என 3 பேரும் உள்ளே சென்றனர். பெட்டில் படுத்திருந்த நந்தகுமார் ஆக்சிஜன் மாஸ்கின் உதவியோடு படுத்திருக்க, அவர் மீதிருந்த புல்லட்டை அறுவை சிகிச்சை செய்து எடுத்த பின் அவரது நெஞ்சிலேயே மிகப்பெரிய பேண்டேஜ் போடப்பட்டு இருந்தது. எப்பொழுதும் பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமாக காட்சியளிக்கும் நந்தகுமார் இன்று கருத்து போன முகத்துடன் மிகவும் சோர்வாக பெட்டில் படுத்திருப்பதை பார்த்த 3 பேருக்கும் மிகவும் மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. விக்ரமால் தொடர்ந்து 2 நொடிகளுக்கு மேல் நந்தகுமாரை பார்க்கவே முடியவில்லை. அவன் அப்பொழுது அடைந்த மனவேதனைக்கு அளவே இல்லை. மனக்கவலையால் அவன் தொண்டை குழியில் இருந்து வார்த்தைகள் வர தவித்தது. இருந்தாலும் தன்னை சிரமப்படுத்தி கொண்டு மிகவும் அமைதியான குரலில் நந்தகுமாரிடம், நந்தா, இப்போ உங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்கு? ரொம்ப பெயினா இருக்குதா என்று அக்கறையாக நலம் விசாரித்தான். வலி நிறைந்த சிரிப்புடன் நந்தகுமார் விக்ரமிடம், இப்போ என்னோட ஹெல்த்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை என்று சொல்லும் பொழுதே அவர்கள் 3 பேரும் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் நந்தகுமார் இப்பொழுது மரண வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று. அவன் வாயில் இருந்து வந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிகவும் சிரமப்பட்டு வந்ததை அவர்களால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. அதற்கு மேல் அவரிடம் பேசுவதற்கு 3 பேருக்குமே எந்த ஒரு விருப்பமும் இல்லை. அதை புரிந்து கொண்ட நந்தகுமார் சிரித்து கொண்டே, நான் தான் சொல்றேன்ல, என்னோட உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன, சர்ஜரி பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் பெயினாக இருக்குது. 2 மாதம் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக சரியாயிடும். ஆனால் என்று தயங்கிய நந்தகுமார் தன் கண்களை தாழ்த்தியவாறு விக்ரமின் முகத்தை பார்க்காமல், விக்ரம் சார், ப்ளீஸ் என்னை நீங்கள் மன்னிக்கணும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி என்னால் இப்போது வேர்ல்டு சிட்டி ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண முடியாது. பட் நீங்கள் அந்த ப்ராஜெக்டை என்னை நம்பி எவ்வளவு பொறுப்பாக கொடுத்தீங்க. இப்போலாம் அடிக்கடி உங்ககிட்ட நான் அடுத்தடுத்து கெட்ட பேர் வாங்குற மாதிரி இருக்குதுல்ல. எனக்கு இது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. தயவு செஞ்சு என்னை இந்த ஒரு தடவை நீங்கள் மன்னிப்பீங்களா சார் என்று கேட்டான். ஐயோ நந்தா, அந்த ப்ராஜெக்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நான் டீல் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு உங்கள் ஹெல்த்து மட்டும்தான் முக்கியம். நீங்கள் எனக்கு நல்லபடியாக ரெக்கவர் ஆகி வரணும். ஸோ இந்த டைமில் உங்கள் ஹெல்த்துக்கு ரெஸ்ட்டு தான் முக்கியம். நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. இந்த 2 மாதமும் நீங்கள் ரெஸ்ட்டை தவிர வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. மறுபடியும் உங்கள் ஹெல்த்து ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் ஆகணும். அதுதான் எனக்கு வேணும். உங்களுக்கு புரியுதா என்று அவன் சொல்ல, கண்டிப்பாக சார், நீங்கள் என்னை தப்பாக நினைக்காத வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதிலேயே எனக்கு பாதி குணமடைஞ்ச மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக நான் சீக்கிரமே க்யூர் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக நான் முடிச்சு கொடுப்பேன் என்று சிரித்து கொண்டே சொன்னான் நந்தகுமார். விக்ரம் அவனுக்கு பதிலுக்கு புன்னகைக்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியம், நீங்கள் எனக்கு நல்லபடியாக ரெக்கவர் ஆகி வரணும். ஸோ இந்த டைமில் உங்கள் ஹெல்த்துக்கு ரெஸ்ட்டு தான் முக்கியம். நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. இந்த 2 மாதமும் நீங்கள் ரெஸ்ட்டை தவிர வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. மறுபடியும் உங்கள் ஹெல்த்து ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் ஆகணும். அதுதான் எனக்கு வேணும். உங்களுக்கு புரியுதா என்று அவன் சொல்ல, கண்டிப்பாக சார், நீங்கள் என்னை தப்பாக நினைக்காத வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதிலேயே எனக்கு பாதி குணமடைஞ்ச மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக நான் சீக்கிரமே க்யூர் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக நான் முடிச்சு கொடுப்பேன் என்று சிரித்து கொண்டே சொன்னான் நந்தகுமார். விக்ரம் அவனுக்கு பதிலுக்கு புன்னகைக்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்னை அட்டாக் பண்ணது முழுக்க முழுக்க அந்த லத்தின் குரூப்ஸ் தான். அதில் எனக்கு எந்த ஒரு டவுட்ஸும் இல்லை. அவங்க என்னோட கம்பெனி எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஒப்படைக்க சொல்லி மிரட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை அவங்க கைவசப்படுத்திக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் நான் எதுக்குமே மசிஞ்சு கொடுக்காததால என்னை இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க என்று சொல்ல, அதை கேட்ட விக்ரம், ராக்கெட் ராஜாவுக்கு கோபம் வந்தது. தன்னுள் இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டவன் நிதானமான குரலில் நந்தகுமாரிடம், இங்க பாரு நந்தா, இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு சீக்கிரத்தில் நான் கொண்டு வரேன். நீ இதை நினச்சி எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம். நான் சொன்ன மாதிரி நீ ரெஸ்ட் மட்டும் எடு, ஓகேவா? டேக் ரெஸ்ட். நாங்கள் இப்போ கிளம்புறோம், அப்புறம் வந்து பார்க்குறோம் என்று சொல்லிவிட்டு விக்ரம் அங்கிருந்து நகர, லூசிஃபரும் ராக்கெட் ராஜாவும் அவனுக்கு ஆறுதலாக 2 வார்த்தைகளை சொல்லிவிட்டு வெளியே வந்தனர். ரூமுக்கு வெளியே விக்ரம் ஒரு சேரில் அமர்ந்து எதையோ யோசித்துக் கொண்டிருக்க, அவன் அருகில் வந்த ராக்கெட் ராஜா விக்ரமிடம், விக்ரம் சார், நந்தகுமார் சொன்னதை நீங்க கேட்டீங்களா?
அந்த லத்தீன் குரூப்ஸ் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் நம்ம 3 பேரையும் சேம் டைமில் அட்டாக் பண்ணாங்கன்னு தெரிஞ்சப்போ ஒருவேளை அவங்களா தான் இருப்பாங்களோன்னு அப்படின்ற ஒரு சின்ன டவுட் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம நந்தாவே ஓப்பனாக அது அவங்க தான் இவ்வளவு கிளியராக சொன்னதுக்கு அப்புறமும் இதுக்கு மேலே நம்ம சந்தேகப்பட்டு எந்த ஒரு அவசியமே இல்லை. கன்ஃபார்ம் அவங்க தான் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் அந்த லத்தீன் குரூப்ஸை நம்ம விட்டு வைக்கிறது நல்லதே கிடையாது. ஒரு ஆளையா தேடி அவங்களுக்கு நாம யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்க நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால கையில் கிடைக்கிறவங்க எல்லாரையுமே வெட்டி வீழ்த்துறது தான் எனக்கு சரின்னு தோணுது. அப்பதான் அந்த ஹெட் வெளியே வருவான்னு எனக்கு தோணுது விக்ரம் சார் என்று அவன் சொல்ல, உண்மையாவே உன்னோட கணிப்பு கரெக்ட் தான் ராக்கெட் ராஜா. இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். நீ நந்தகுமாருக்கு எப்பவுமே அவனை சுற்றி 20 பேரை பாடி கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணு. நந்தகுமாரை எப்பவுமே யாருமே வந்து அட்டாக் பண்ணக்கூடாது. அவங்க நம்மளை கொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் இப்படி கிடக்கிற நந்தகுமாரை அவங்க ஈஸியாக சாகடிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு அவங்க இங்கே வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால இங்கே செக்யூரிட்டி சர்வீஸ் ரொம்ப டைட்டாக இருக்கணும். நந்தகுமாருக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது. அதே சமயம் நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி எல்லா ப்ராசஸும் அரேஞ்ச் பண்ணிடுங்க. எனி டைம் இங்கே ஃபுல் செக்யூரிட்டிஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க என்று சொன்னவன், அமராஜா இப்போ அந்த லத்தீன் குரூப்ஸோட செக்யூரிட்டி சர்வீஸ் பற்றி ஏதாவது தெரியுமா? அந்த கன் ஷூட் பண்ண வந்தாங்களே அவங்கள பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் என்று கேட்க, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதில் ரொம்ப நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த செக்யூரிட்டி சர்வீஸோட தலைவன் இப்போ இங்கே இல்லை. அங்கே எல்லாருமே இப்போ ராஜா இல்லாத சிப்பாய் மாதிரி தான் அவங்க எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் நாம் அட்டாக் பண்ணோம்னா அவங்கள அடித்து தூக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்று அவன் சொல்ல, இது போதுமே, அசால்ட்டா தட்டி தூக்கிடலாமே, கெட்ட பய சார் இந்த விக்ரம் என்று சொல்லிக்கொண்டே அவன் சிரிக்க, அவன் முகத்தில் சிரிப்பை பார்த்த ராக்கெட் ராஜா லூசிஃபர் முகத்திலும் புன்னகை தவள ஆரம்பித்தது. அதன் பின் லூசிஃபர், ராக்கெட் ராஜா, விக்ரம் என 3 பேரும் லத்தீன் குடும்பத்தை பற்றி மிக தீவிரமாக ஏதோ பேச ஆரம்பித்தனர். அதே சமயம் இங்கே சுரபி தனது ஆபீஸ் கேண்டீனில் அமர்ந்திருக்க, அவளுக்கு எதிரே இருந்த சேரில் ஜேம்ஸ் அமர்ந்திருந்தான். இவன் எதுக்காக இப்போ இங்க வந்திருக்கான்? நேத்து விக்ரமோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி வந்தான். ஆனா விக்ரம் அவன் என் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு தானே சொன்னான். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. நேற்று ஃப்ரெண்டுன்னு சொல்லி வந்தவன் இன்னைக்கு லத்தீன் குரூப்பில் ஒன் ஆஃப் தி பார்ட்னர்னு சொல்லி வந்து உக்காந்துருக்கான். எனக்கு ஒன்றுமே புரியலையே என்று மனதிற்குள் குழம்பியவள் அவனை பார்த்து, மிஸ்டர், நீங்கள் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டாள். ஏன் சுரபி, நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு இன்னும் புரியலையா? இன்னைக்கு மார்னிங் உன் கம்பெனியோட ஷேர் ஒட்டு மொத்தமாக டவுன் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? நான் தான் என்னோட ஆளுங்களை அனுப்பி உன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருக்கிற ஷேர் எல்லாத்தையும் வாங்கிட்டேன் என்று அவன் சிரித்து கொண்டே சொல்ல, இவன் எதுக்காக இப்படி பண்ணணும் என்று யோசித்தவள் அவனிடம், ஆமா மிஸ்டர், நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் என்று கேட்க, நான் இந்த மாதிரிலாம் பண்ணாதானே நீ என்னோட வேல்யூ பத்தியும் என்னோட லெவலை பத்தியும் புரிஞ்சுப்ப என்று மிகவும் பெருமையாக சிரித்து கொண்டே சொன்னான். அவன் எதற்காக இதையெல்லாம் செய்தான், இப்பொழுது எதற்காக இதை பற்றி பேசுகிறான் என்பதை ஓரளவுக்கு சுரபியால் புரிந்து கொள்ள முடிந்தது. உடனே தனது முகத்தை கடுமையாக மாற்றியவள், ஓகே ஜேம்ஸ், உன்னால என்ன பண்ண முடியுமோ, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை தாராளமா பண்ணிக்கோ என்று சொன்னவள் அங்கிருந்து கிளம்பி போன சமயம் அவளை தடுத்து நிறுத்திய ஜேம்ஸ், இங்க பாரு சுரபி, ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ இங்கிருந்து கிளம்பு. உண்மையாவே உன்னோடைய திறமையை கண்டு நான் வியக்கிறேன். உன்னோட இந்த வயசுல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் இப்ப ஏதேதோ பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு காலத்தை ஓட்டுனா போதும்னு வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க மத்தியில நீ தனி ஒரு ஆளா நின்று இந்த கம்பெனியை ஹை லெவலுக்கு எடுத்துட்டு போக நினைச்சு இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்திருக்க. உண்மையாவே இதை நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா இப்போ லத்தீன் குரூப்ஸோட நீ ஜாயின் பண்ணிக்கிட்டனா நீ ஒரு பிரில்லியன்ட்னு நான் ஏத்துக்குவேன். இல்ல, அந்த விக்ரம் உனக்கு துணையா இருக்கிறான், அவனுக்கு துணையா நந்தகுமார் இருக்கான், அப்படி இப்படி நீ ஏதாவது மனசுக்குள்ள தைரியத்தை வச்சுக்கிட்டு நீ திமிரா பண்ணிக்கிட்டு இருந்தனா உன்னோட சக்சஸ் இன்னையோட ஸ்டாப் ஆயிடும். ஏன் தெரியுமா? நீ இத்தனை நாளா யாரை ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, உங்களுக்கு பக்கபலமா இருக்கிற ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தியோ, அந்த நந்தகுமார் என்னோட ஆளுங்க கையாலேயே சுடப்பட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அவன் உயிர் பொழைப்பானா இல்லையான்னு கூட சரியா தெரியல. டாக்டர்ஸ் அவன் இப்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்கான்னு வேற சொல்லிட்டாங்க.
ஆனா இது எதுவும் தெரியாம நீ பேசாம பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க என்று சிரித்துக்கொண்டே அவன் சொல்ல, அதை கேட்டு சுரபியின் முகத்தில் அத்தனை ஒரு ஆச்சரியம். என்னது, நந்தகுமார் தாக்கப்பட்டாரா? அவரை ஷூட் பண்ணிட்டாங்களா? எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியலையே. ஐயோ கடவுளே என்று அவள் மனதிற்குள் பதற, அந்த வெளிப்பாடு அவள் முகத்திலும் தெரிய ஆரம்பித்தது. அதை பார்த்து சிரித்தவன், உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தாலே உனக்கு இப்ப வர எந்த ஒரு நியூஸும் வந்து இருக்கல போல. நந்தகுமாருக்கு நடந்ததே தெரியலனா அப்போ விக்ரமுக்கு நடந்ததும் எதுவுமே உனக்கு இன்னும் தெரியாது தானே என்று அவன் கேட்க, அதை கேட்டவளின் முகத்தில் இருந்த பதட்டம் இப்பொழுது மிக அதிகமாக மாறியது. இதயம் படபடவென துடிக்க ஆரம்பித்தது. அவனிடம், விக்ரம்க்கு என்னாச்சு என்று அவள் மிகவும் பதட்டமாக கேட்க, இருந்தாதானே, அவன் இப்ப செத்து போயிட்டான் சுரபி. அது உனக்கு தெரியாதா என்ன? உனக்கு அது தெரியாது, என் ஆளுங்க அவனை கொன்னுட்டாங்க என்று சொல்ல, அதை கேட்ட சுரபிக்கு கோபம் தலைக்கு ஏறியது. ஏ ஜேம்ஸ், என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா விக்ரம் பத்தி நீ இந்த மாதிரி பேசுவ? இப்போ உன்னை மீட் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் விக்ரம் கிட்ட பேசிட்டு வந்தேன். தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசி என்னை பயமுறுத்தி உன்னோட வழிக்கு கொண்டு வரலாம்னு நினைக்காத என்று அவள் மிரட்டலாக சொல்ல, ஓஹோ, அப்ப சார் பொழைச்சிட்டாரா என் ஆளுங்க கையில இருந்து? சோ சேட். பட் இன்னைக்கு அவன் தப்பிச்சிட்டான், ஆனா நாளைக்கு இல்ல, இன்னும் 1 வாரத்துக்குள்ள கண்டிப்பா அவனை நான் சாகடிச்சே தீருவேன் என்று உறுதியாக சொன்னான் ஜேம்ஸ். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.